தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க மகேஷ் ராஜேந்திரன் இயக்கத்துல லவ் ஓ லவ் படம் ஜூலை 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. பவிஷ் நாகதுர்கா நடிச்சிருக்காங்க. படம் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட பேச போறாங்க. வாங்க பார்க்கலாம். ஹலோ பவிஷ், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நீக்குக்கு அப்புறம் நிறைய கதைகள் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி பர்டிகுலரா லவ் ஓ லவ் சூஸ் பண்ணீங்க? இல்ல பர்ட்டிகுலர்ன்னு ஒண்ணும் இல்ல. நெறைய பேர் ஆக்சுவலா கேட்டாங்க. என்ன ஜானர் ஏதாச்சும் பார்க்குறீங்களா ஸ்பெசிஃபிக்கா? நான் ம். ஜானரே பார்க்கல. எனக்கு கதை புடிச்சதுன்னா நான் கண்டிப்பா அத பண்ணுவேங்க. நீங்க கதை சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். சரி. நெறைய கதை கேட்டேன். நெறைய கதை புடிச்சது. பட் ஆ நெறைய குட்ன்ட் டேக் ஆஃப் சில பல காரணத்தால இட் குட்ன்ட் டேக் ம். ஆஃப். பட் ம். இது வந்ததே வந்து நீங்க ஓகே சொன்னீங்கன்னா ஷூட்டிங் போயிடலாம். ஓகே. அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்டேஜ்ல தான் வந்தது எனக்கு. ம். ஸோ ம். அப்போ அப்படி வரும்போது லைக் ஓகே ஸ்கிரிப்ட் கேட்கறேன் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்கிரிப்ட் டைரக்டர் சொன்னாரு. ம். ரொம்பவே எனக்கு ஸ்கிரிப்ட் புடிச்சது. ரொம்பவே ஆக்சுவலி ஒரு நார்மல் டெய்லி டூ டெய்லி நம்ம பார்க்குற ப்ராப்ளம். ஆனா நம்மளோட பிஸி ஸ்கெட்யூல்ல நம்ம பார்க்க மாட்டோம். அந்த மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப அழகா டைரக்டர் காட்டியிருக்காரு. ஸோ ஓகே. ஐ தாட் ஓகே ஒரு மெசேஜ் இருக்கு படத்துல. இந்த ம். மெசேஜே வந்து ம். ரொம்ப ப்ரீச்சியா இல்லாம இந்த ஜெனரேஷன் கண்டிப்பா ரிசீவ் பண்ணிக்கிற மாரி ஒரு மெசேஜ் சொல்றாரு. ஸோ ஓகே. வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு. கதை பொதுவா வரும்போது ஃபர்ஸ்ட்டு அம்மா கேட்பாங்களா? அப்புறம் ஃபைனலா உங்களுக்கு வருமா? இல்ல எப்படி அந்த ப்ரொசீஜர்? அது நான் மட்டும் தான் கேட்பேன். அப்படியா? அம்மா கேட்க மாட்டாங்க. வீட்ல வேற யாரும் கேட்க மாட்டாங்க. கதை. நீ இந்த கதை பண்ண போறீங்கன்னு வீட்ல வேற யார்ட்டயாவது சொல்லுவீங்களா? சொல்லுவேன். நான் இந்த மாரி ஒரு கதை கேட்டேன். எனக்கு புடிச்சிருக்குன்னா டெஃபினட்டா நான் ஃபேமிலில அட்வைஸ் எடுத்துப்பேன். ம், ம். பட் ஆனா கதை கேட்கறது நான் தான். நீங்க தான். கதை பிளஸ் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா நான் ஒரு 5 இயர்ஸ் வொர்க் பண்ணேன். ஓகே, 4, ஓகே. 5 இயர்ஸ். ஸோ ம், நெறைய ம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தெரியும். ஸோ ஓகே. நெறைய எங்க மேனேஜர்ஸ் தெரியும். அவங்க எக்ஸிக்யூட்டிவ் ம், ப்ரொடியூசர்ஸ் அவங்க கிட்ட நான் பேசுவேன். பிகாஸ் அவங்க இன்னும் பெட்டரா சொல்லுவாங்க ம், ம், லாஜிஸ்டிக்ஸ் பத்தி இது, இது. ம். ஸோ அவங்க எனக்கு நான் பட் டெசிஷன் மேஜரா வந்து என்னோடது தான். ஓகே, ஓகே. ஸ்கூல் படிச்ச பசங்க இப்ப படத்த பார்த்துட்டு ஏதாவது உங்கள்ட்ட சொல்லுவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? ஸ்கூல் சொல்றாங்க. நெறைய பேர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆக்சுவலா வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான மொமெண்ட் என்னன்னா, ம், நீட் ரிலீஸ் ம், ஆனதுக்கப்புறம் ம், அ எங்க ஸ்கூலுக்கு வந்து நான் ஃபேர்வெல் எல்லாம் 5 இயர்ஸ் ஃபேர்வெல் வைப்பாங்க. ஸோ ஓகே. கரெக்ட்டா நான் கிராஜுவேட் ஆயி 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ம், கிராஜுவேஷன் நடந்தது. ம். ஸோ அது போம்போது எல்லாரும் ரொம்ப ரொம்ப ப்ரவுடா ஹேப்பியா ஃபீல் இருந்துச்சு. பண்ணாங்க. ம், ரொம்பவே அது ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்ட்டா இருந்துச்சு அது. ம், ம். நம்மள நம்மள எனக்கு படிப்பு வராது. நம்மள சரியா பார்க்குற டீச்சர் நம்மள பார்த்தாவே சூப்பர்ப்பா, ஓகே. ம், சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்றது. ம், அந்த ம். அண்ட் எல்லா டீச்சர்ஸும் அப்படியே இருக்காங்க. அது ரொம்ப புதுசா இருந்தது. அது ரொம்பவே எனக்கு ஓ! ரொம்ப ஹேப்பியா இருந்தது. எந்தெந்த ஸ்கூல்ல நீங்க படிச்சிருக்கீங்க? நான் போன ஸ்கூல் ஏபிஎல் குளோபல்னு ஒரு ஸ்கூல். ம், எனக்கு அதுதான் என்னோட பெஸ்ட் டைம் ஆஃப் மை லைஃப்ன்னு நான் சொல்லுவேன். ம். அ ஸோ அது அந்த ஸ்கூல் தான். ஸோ இட் வாஸ் வெரி வெரி நைஸ். பவிஷ் எந்த சப்ஜெக்ட் சூப்பரா படிப்பாரு? எந்த சப்ஜெக்ட் சுமாரா படிப்பீங்க? மேத்ஸ் சுத்தமா வராது. ம். சுத்தி போட்ட ஒரு மேத்ஸ் தான். அப்படியா? ஆ. அ பட் ஆனா வந்து இது ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி ம். பேசிக்கா சோசியல் சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி ஓகே. அது நான் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன். அம்மா, அப்பா உங்களுக்கு கைட் பண்றது எதுப்பா? நீ நல்லா படிப்பாம்பாங்களா? சினிமாவுக்கு வரத ஃபர்ஸ்ட்டு விரும்புனாங்களா? இல்ல டாக்டர் அந்த மாரி போணும்னாங்களா? ஏன்னா மதர் ஆல்சோன்னு நெனைக்கிறேன். ஆமா. எங்க அம்மா ஆக்சுவலா எங்க அம்மா டாக்டர் சொன்னீங்க. எங்க அம்மா ஆக்சுவலி ப்ரொடியூசர் கூட. ம். ஆமா. ஸோ ம். எங்க ஃபேமிலி அது எப்படி சொல்லுவாங்கன்னா, பட் ம். வாட் எவர் இப்ப சினிமாலனாலும் இஃப் ஐ வாண்டட் டு பிகம் ஒரு ம். ம். ஸ்போர்ட்ஸ்மேனோ இல்ல எதுவா இருந்தாலும் தே வுட் ஹவ் கிவன் மீ அக்செப்ட் 100% பண்ணிக்குவாங்க. ம். சப்போர்ட் மை ஃபேமிலி. ம். உனக்கு என்ன வேணுமோ பண்ணுன்னு தான் எங்க ஃபேமிலி. பட் ஓகே. ஆனா ஒரு ஒரு பேஸ் இருக்கணும். ம். அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணு ஓகே. அப்படின்னு நீங்க சொல்லுவாங்க. நீட்ல வொர்க் பண்றதுக்கு முன்னாடி உங்கள எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க? ஒரு ஹீரோவா இந்த டைம் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுடைய மாமா டெசிஷன் எடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி நீங்க ப்ரிப்பேர் ஆனீங்க ஃபர்ஸ்ட்டு? ஆக்சுவலா அவரு என்ன பார்த்து நம்புனாருன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஏன்னா அட் தட் ம். பாயிண்ட் நான் சொல்லும்போது என் ம். மேல எனக்கே நம்பிக்கையே கிடையாது. ம். இது நம்மளால பண்ண முடியாது. அந்த ஜோன்ல தான் இருந்தேன். ம். ம். ஸோ தனுஷ் சார் வந்து என்ன அப்போ இந்த கிளாஸஸ்லாம் சொன்னாரு. ம். ஸோ 1 இயர் கிட்ட வாஸ் ட்ரெய்னிங். என்னென்ன கிளாஸ் போனீங்க? ஜிம் ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிச்சோனே ஜிம்மு, ம். அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ், ம். அப்புறம் ஜிம்னாஸ்டிக்ஸ் கிளாஸ், ம். அதுக்கப்புறம் சிலம்பம் ஓ! இந்த இதுக்கே கிளாஸ்லாம். டைம் சரியா இருந்திருக்கும் போல இருக்கே! ஆமா நம்மளுக்கு வேற வேலை என்ன இருக்கு? நம்மளுக்கு தானே வேலை. ம். ஸோ வ இந்த ஃப்ரெண்ட்ஸு ஸோ மீட் பண்றது, பார்ட்டி அதெல்லாம்? சண்டே, சாட்டர்டே சண்டே. ஆ. அதெல்லாம் நம்மளுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீட் ம். பண்றதெல்லாம். ஸோ சரி. அந்த அந்த இது இருக்கும். பட் ஆனா ஐ திங்க் ம். தட் இஸ் வெரி குரூஷியல் ப்ரெஷர். அந்த கிளாஸ் மட்டும் இல்லாம அந்த கிளாஸ்ல நான் நெறைய பேர் மீட் பண்றேன். ம். ஸோ நான் கான்டாக்ட்ஸ் நம்ம இருக்கும். டான்ஸ் ஆட போறோம்னா, சினிமா சார்ந்த டான்ஸ் ஆட பேர் ஒரு 5 பேர் வருவாங்க. ம். அவங்களோட பேசி நம்ம அதுல எங்கேயாச்சும் ஒரு விஷயம் நம்மளுக்கு எங்கேயாச்சும் ஹெல்ப் ஓகே. ஆகும். ஸோ அந்த மாரி யாரு நான் டான்ஸ் மாஸ்டர்? டான்ஸ் மாஸ்டர் வந்து இப்ப கூட இவங்க தான் ஆக்சுவலி இப்ப கூட சக்கூரா பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓகே. அனு விஸ்வான்னு சொல்லிட்டு இப்ப எல்லா படமும் வந்தாங்க. இப்ப இதே ம். முரளில கூட நெறைய பண்ணியிருக்காங்க ஓ! சாங்ஸ். ஓகே. தங்கமே தங்கமே சாங் அவங்க தான் பண்ணாங்க. ம். ஸோ ம். ஊரும் பிளட் பண்ணாங்கல்ல. ஆமாமா. அவங்க தான் என்னோட ம். டான்ஸ் மாஸ்டர் ஆக்சுவலி. சூப்பர். ஸோ ஒருவேள பவிஷ்க்கு ஆக்டிங்கோ இல்லன்னா டைரக்ஷன் போயிருப்பீங்களா?
ஆக்டிங் ஆமா. டைரக்ஷன் தான் என் பிளான் ஃபர்ஸ்ட்டு. பிளான் ஃபர்ஸ்ட். ஆக்டிங் வந்து ம். அது கடவுள் குடுத்த வழி. அது சில பேர் சொல்லுவாங்க, பவிஷ் பார்த்தா தனுஷ் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கா? நம்ம இது என்னடா மாமா பண்ற மாரியே பண்றோம் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கா? இல்ல உங்களோட ஓன் ஸ்டெப்ஸ், ஓனோட ஆக்டிங் தான் நீங்க பட் ஆனா பார்க்குறீங்க? நான் வந்து நான் எனக்கு என்ன வருமோ தான் பண்றேன். அது அப்படி இருக்குங்கிறது கண்டிப்பா அப்படி இருக்கும். ஏன்னா, ம். அவர் பார்த்து நம்ம எல்லாமே கத்துக்கிட்டோம். ஸோ டெஃபினெட்லி கத்துக்கிட்டோங்க தவிர, சின்ன வயசுல நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா பார்த்த ஒரு பெர்சன். ம். ஸோ கண்டிப்பா அவர் நுவான்சஸ் ஒட்டும். ஸோ அது சில பேர் வந்து நம்ம வீட்லயே இருந்தா கூட ஏதாவது தப்பான புட்டுன்னு தலையில தட்டி, "என்னடா ஒழுங்கா பண்ண மாட்டியாம்பாங்க." ஃபர்ஸ்ட் படத்துல வந்து தனுஷ் எப்படி உங்கள ட்ரீட் பண்ணாரு? ஆக்சுவலி ரொம்பவே அ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா, அவருக்கு எவ்ளோ வேலை இருந்தா அவரு ஆக்சுவலி ராயன் அண்ட் நீக் ஒரே டைம்ல டைரக்ட் பண்ணாரு. ம். காலையில ராயன்னு, ம். நைட்டு நீக்கு, இல்ல நைட்டு நீக் அந்த மாரி போயிட்டு இருந்தது. ரொம்ப அப்பா! ஹெக்டிக்கா அவருக்கு போயிட்டு ம். இருந்தது. ம். ஐ மீன் ஷூட்டிங் சொல்ல அந்த அந்த ராயன் ஒர்க்கும் நெறைய டைம் பிஸியா அது இருந்த பிஸியா டைம்ல. இருந்தாரு டெஃபினெட்லி. ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது அவர் வந்து எப்படி டென்ஷன் ஆகாம இருந்தாருன்னே தெரியல. அதுவும் எல்லாருமே பசங்க வேற அந்த ஸ்பாட்ல. ம். எல்லாருமே சின்ன பசங்க. நோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். எல் ரொம்ப யங் ஐ திங்க் ரொம்பவே ஜாலியா இருந்தாரு சார். ஜாலியா அது இருந்தாரு. வந்து ஒரு ஓகே. வொர்க் ஸ்பேஸா ஆக்காம, ஒரு ஃப்ரீ ம். ஜாமிங் ஸ்பேஸா ஆக்கி, ஓகே. அது ஒரு ஒரு மாரி ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்குனாரு. அந்த படத்துக்கு ஸ்பாட். எவ்வளோ சம்பளம் குடுத்தாங்க? நீக்கா ம். அது நம்ம என்னங்க சம்பளம்? சார் வாய்ப்பு குடுத்தது ரொம்ப பெருசு. ஓகே. ஏன்னா ப்ரொடியூசரும் ஃபேமிலிலயே இருந்ததுனால, ஸோ அதனால பெருசா சம்பளம்லாம் அந்த மாரிலாம் எதுவும் வாய்ப்பு ஃபேமிலிக்குள்ள ஓகே. ஆல் தி வெரி பெஸ்ட். நாகதுர்கா சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரு லைஃப் ஜர்னி வரும். அதே மாரி நீங்க தமிழ் சினிமாக்கு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வெல்கம் டூ தமிழ் இண்டஸ்ட்ரி. ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரா இருந்து இன்னைக்கு ஒரு ஹீரோயினா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு காட் கிரேஸ்ன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஹவ் யூ என்ஜாய் திஸ் ஃபிலிம்? So basically, I'm not an influencer. I'm a Kuchipudi dancer. Like ம். since when I'm in 6 years old, I started my Kuchipudi dance journey, and then I'm into like folk industry. I just entered into the folk industry. That was also it happened accidentally. ம். It was not actually planned. I was a Kuchipudi dancer completely. Okay. I completed my journalism graduation, and then I completed my master's in Kuchipudi dance. I have an Okay. institute dance and everything. ம். So accidentally, I'm into this folk where I got the fame, like where I Okay. got like people. I like they remember me of my songs actually. Okay. Later, I'm into this acting. It was also accidental This is only. first film, right? Yeah, this Okay. is my first Tamil film. Oh, I okay. worked for a film in Telugu. Okay. That's a female-centric movie. Now I'm working for another Telugu film. But this is very special for me, definitely, because I'm a kind of a girl. I'm very nervous of things, Mm. not so much confident. Okay. See, when I got a point, like I have to learn some other language. I said, okay, chill. Why should I learn? I have to learn the language. But when it comes to the film, when I got an opportunity from Tamil, Mm. I don't know, like I just went like that. I don't know How to where my manage Tamil language? Tamil language, I actually got a proper Telugu narration because my director Okay, knows the okay. Telugu. Oh. No, he gave me a Telugu narration. Later here for the dialogues, I got the Tanglish script Okay. where I used to When learn you and I mug used up to and I by heard the dialogues, but I have to go through the meaning. okay. Not just my dialogue meaning, the opposite character also have to learn the meaning so that I can react on it. Yes. Otherwise, I have to be that blank person on the The screen. set, Pavish, anything helped you? Definitely, yeah. He actually is so kind. I thought definitely he's from the Dhanush's family, no? People keep saying many things. Elora Gunsin sir will be having attitude. He's so strict and all. Pavish, he's so kind. He's reserved and all. But he's so kind and like very humble. Dialogues and all that he will teach you anything? என்ன Very பவிஷ் ஏதாவது rarely, டயலாக்லாம் சொல்லி கொடுத்தீங்களா? டைலாக் சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஓகே. பட் ஆனா நான் rarely அவங்க spoke. ஏதாச்சும் ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் இருந்தா அது மட்டும் நான் சொல்லுவேன். Yeah, பட் yeah. மத்தபடி நான் பெருசாலாம் நான் சொல்லுவேன். No, actually, I have a like a production side. They gave me a Telugu writer. He used to Oh, okay. translate me the dialogues, and like in my scene paper, I used to have Tamil dialogue in Tanglish, Okay, you and can then easily I had understand a now. Telugu dialogue so that I can learn the meaning properly. Then I used to by heart the Tamil dialogue. Okay. What is the most difficult in this film? Acting, Language. dance, இல்ல என்ன எது ரொம்ப Language. language தான். Language though, because the I'll
somehow I'll be starting the dialogue, and suddenly when I get blank out or I forget the dialogue, ஓ the complete scene has to be shorted again. So Amma is so many senior actors know I used to fear for that. யூ ஹாவ் டு லேர்ன் தமிழ் ஃபர்ஸ்ட். Yeah, definitely. I understand Tamil, but I don't like to speak Tamil because I don't know proper ஓகே. When you pronunciation. speak Vanita, which language you spoke? இங்கிலீஷ் Think. இங்கிலீஷ் தான். அவங்க தெலுங்குல பேசுவாங்க. வனிதா அவங்க நல்லா சூப்பரா தெலுங்குல Knows Telugu, no everything. She'll cover all உங்களுக்கு the தெலுங்கு languages. தெரியுமா? தெரியும். தெரியுமா? He speaks very well ஓ Telugu. எப்படி We actually கத்துட்டீங்களா? அது என்னன்னா, நான் ஹைதராபாத்ல சார் படம் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணேன். ஓ பாத்தி படம். இப்போ இந்த படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுல என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? ஸோ ஆக்சுவலா வந்து இந்த படத்துல எனக்கு முதல்ல நான் வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தேன், ஓகே ஒரு 3 பேரோட நான் கன்ஃபார்மா ஒர்க் பண்ணிடுவேன்னு நினைச்சேன். ம் ஒண்ணு செல்வா சாரோட கண்டிப்பா ம் நம்ம ஒர்க் பண்ணிடணும். ம் ஆக்டரா ஓகே. டைரக்டரா நான் ஆ அசிஸ்டன்ட் ஆ டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. ஆக்டரா ஐ வாண்ட் டு ஒர்க். ஏன்னா வந்து ம் அவரு நீங்க இப்ப நம்ம டயலாக்ஸ் வந்து ம் அவர் ஒண்ணு பண்ணுவாரு. அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் ஆமா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவர் சீனுக்கு ஒண்ணு ஆட் ம் பண்ணோம். செகண்ட் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார். ஓகே. என்ன பண்றாரு, டிராகன் படம் பார்த்துட்டு கண்டிப்பா ஐயோ இவரோட பண்ணணும் ம் அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன் நானு. அப்பா ரோல் பண்ணியிருக்காங்களோ? யாருக்கு அப்பா எனக்கு பண்ணியிருக்காங்க? அப்பா பண்ணியிருக்காரு. ம் அதுக்கப்புறம் தேர்ட் முடியாது. ரெஸ்ட் இன் பீஸ் பாக்யராஜ் சாரோட பண்ணணும்னு ரொம்ப ஓகே. ஆசைப்பட்டேன். ம் பாரதிராஜா சாரோட பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா திருச்சிற்றம்பலம்ல வந்து ம் என்னன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து சொன்னது வந்து பாரதிராஜா சார். நான் ம் அசிஸ்டன்ட் டைரக்டரா போய் நம்ம கண்டிப்பா நம்ம சினிமா நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ம் பெட்டர் பர்சனே இல்ல நம்ம போய் பிளெஸிங்ஸ் வாங்குறதுக்கு. அதான். ஸோ நான் ம் வந்து அப்போ திருச்சிற்றம்பலம்ல ஒர்க் பண்ணும்போது பாரதிராஜா சார் செட்டுக்கு வரும்போது ம் நம்ம கால்ல விழுந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கிடணும். அது ஒரு பெரிய பூஸ்ட் நம்மளுக்கு ஓகே நான் ரொம்ப ஓகே. கடவுள் நம்பிக்கை, நம்ம ம் ஃபேமிலி ம் கடவுள் நம்பிக்கை இருக்கு. ம் ஸோ அப்ப நாங்க போய் இது பண்ணும்போது சுப்பிரமணியம் சிவா இருக்கார்ல, அவர் ஆமா. இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ம் ம் சார் அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்திருக்காரு அப்படின்னாரு. ம் என்ன பார்த்தாரு. "அசிஸ்டன்ட் டைரக்டராடா?" அப்படின்னாரு. "ஆமா சார்." "டேய் நீ ஹீரோ ஆக வேண்டிய மூஞ்சிடா. நீ ஏன்டா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்க?" அப்படின்னாரு. ம் நான் அப்படியே ஆமா அப்படியே நம்ம சரி பட் ஆனா ஃபர்ஸ்ட் சொன்னது அவர்தான். ஓ ஸோ அவங்க 2 பேரையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். பட் ஐ வாண்ட் டூ வொர்க் வித் ஹிம் பட் அது சூப்பர் சூப்பர். இந்த லவ் லவ் படத்துல வந்து நீங்க வந்து ஒரு பொண்ணா இருக்கிறது ஃபீல் எவ்வளோ ஒரு கஷ்டம்ன்றது நீங்க பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ம். இப்போ ஆண்களா இருக்கிறது ஈஸியா இருக்கா? பெண்ணா இருக்கிறது ஈஸியா இருக்கா? 2 கேட்டகரியும் நீங்க பண்ணதுனால கேட்கிறேன். இல்லங்க அது என்ன சொல்றது? அ ஸோ எனக்கு நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ம் ஒரு ஆண் வந்து ஒரு வுமன வந்து அட் அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட்டோட ட்ரீட் பண்ணணும். ம் அதே மாரி ஒரு வுமன் வந்து ஒரு மேன வந்து அட்மோஸ்ட் அ இதோட ரெஸ்பெக்ட் பண்ணா, 2 பேர் லைஃப் வந்து அவங்க அவங்களே ஈஸியா ஆக்கிப்பாங்க. ம் ஒரு வுமனோட லைஃப் ஒரு மேனால ஈஸி ஆயிடும். ஓகே. ஒரு மேனோட லைஃப் ஒரு வுமனால ஆட்டோமேட்டிக்கலா ஈஸி ஆயிடும். சில பேர் வந்து நம்ம ஹீரோவா பார்க்கும்போது, நெய்பரா பக்கத்துல இருக்கிற பையனாட்டம் நம்ம பார்ப்போம். அந்த மாரி தான் உங்கள பவிஷ் நாங்க பார்க்குற மாதிரி இருக்கு. சில சீன் எல்லாம் அப்படியே இருக்கு. இது வந்து உங்களோட ரியல் லைஃப்ல ஏதாவது கனெக்ட் ஆச்சா? சில சீன்ஸ் ஏதாச்சும்? ஆக்சுவலா வந்து அந்த மாரி பொண்ணு ஏதாவது தேடி கீடி போயிருக்கீங்களா? அது எப்படி அது போயிருவேங்க. கண்டிப்பா இருக்கும்ல. ஆ எப்படி லவ் பண்ணாம யார் இருக்கா நோட் சொல்லுங்க? பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. லவ் பண்ணாம யாருமே இல்லையே! ம். ஸோ சரி அதுதான் பைக் எடுத்துட்டு போயிருக்கீங்க. பைக் எடுத்துட்டு, சைக்கிள் எடுத்துட்டு ம். நம்பலாம் ஆமா. அது போயிருக்கேங்க. நெறைய இது போயிருக்கேன். வேற கதையா இருக்கும் போல இருக்கே! அது ஒரு பெரிய கதை. நீங்க ஒரு வைங்க ஒன் ஆன் ஒன் சிட் சாட்ன்னு வைங்க. நான் சொல்றேன் அது நெறைய இருக்குங்க. ஒன் சைட் லவ் ஸ்டோரீஸ். பண்ணிருவோம் சீக்கிரம் அந்த இது பண்ணிடுவோம். கண்டிப்பா. சரி. ஸோ அது கண்டிப்பா இருக்குங்க நெறையா. ரியல் லைஃப்ல கனெக்ட் ஆச்சா சீன்ஸ் எல்லாம்? ரொம்ப நெறைய கனெக்ட் ஆச்சு. நான் ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா சூஸ் பண்ண ரீசனே வந்து எல்லாரும் ம். என்ன கேட்கறாங்க, என்ன யூனிக்னெஸ் ஸ்கிரிப்ட்ட சூஸ் பண்ணி. ஓகே. ஆக்சுவலா என்னன்னா, ம். யூனிக்னெஸ்ஸே இல்ல இந்த கதையில. ஓகே. ரொம்ப நார்மலான ஒரு கதை. ஒரு சின்ன பையன், ஆ ஒரு பையன் வீட்ல என்ன என்ன லைஃப்ல கடன் நடக்கும்? வாங்கு. ம். இப்போ ஓகே. பெரிய பெரிய கடன்லாலும் ம். கண்டிப்பா வந்து அம்மா மச்சான் எனக்கு ஒரு ₹5 குட்றா, சாக்லேட் வாங்கிக்கிறேன். ம். மச்சான் ஒரு ₹100 குட்றா. கண்டிப்பா எல்லாரும் வாங்கியிருப்பாங்க. ம். அதான் அட்லீஸ்ட் நான் வாங்கியிருக்கேன். இப்போ ஓகே. வந்து எனக்கு ஒரு ₹100 கம்மியா என் ஃப்ரெண்ட் கிட்ட மச்சான் ஒரு ₹100 பட்டுன்னு ஜிபே பண்ணு. இந்த ம். மாரி கடன் கூட கண்டிப்பா நான் வாங்கியிருக்கேன். சரி, ஸோ சரி. அதனால வந்து கண்டிப்பா அந்த ஜோன் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ம். ம். ஸோ அந்த ஜோன் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவங்க இவங்க இந்த இந்த ஹீரோன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த ஓகே. ஜோன் நெறைய பேரோட கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆயிருக்கு. கண்டிப்பா டெஃபினெட்லி. சரி. இந்த லவ் வந்து இந்த படத்துல என்ன சொல்லியிருக்கீங்க? அதான் என்ன சொல்லியிருக்கு. அ ஒரு ஆணோட காதலும், ஒரு ம். பெண்ணோட காதலும் எந்த விதத்திலும் ஒண்ணு சலிச்சது கிடையாது. ம். ஆணோட காதல் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ, அதே அளவுக்கு பெண்ணோட காதல் அவ்வளோக்கு அவ்வளோ இந்த சொசைட்டிக்கு. ம். அவங்களுக்கு முக்கியம் வந்து சொசைட்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஓகே. ஒரு நல்ல மெசேஜ் டைரக்டர் சொல்லியிருக்காரு. நாகதுர்கா பயங்கரமா டான்ஸ் ஆடுவாங்க. படத்துல நீங்க எப்படி டான்ஸ் ஆடிருக்கீங்கன்னு தான் நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ம். கஷ்டப்பட்டேங்க நானு.
அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டைரக்டர் ஒரு பாட்டு வச்சுட்டாருங்க. சரி. ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு நான் 1 வீக் ரிஹர்சல் போறேன். ம். எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, கதை நரேட் பண்ணும்போது ஹீரோயினும் ஆடுவாங்க இந்த பாட்டுல ஓகே. அப்படின்னு சொன்னாங்க. ம். நான் 1 நாள் போறேன் ம். வரல. 2 நாள் போறேன் இவங்க வரல. ம். 3 நாள் போறேன் ஹீரோயின் வரல. சரி ம். நான் ஆன்சர் போல கடைசி 2 நாள் வந்து மட்டும் கத்துப்பாங்கன்னு நினைச்சேன். ம். 5, 6 நாள் போறேன்ல 6ஆம் நாள் போல வரல. அப்புறம்? நான் கேட்கிறேன், "அண்ணா என்னண்ணே நான் மட்டும் டெய்லி வந்து இங்க ஆடிக்கிட்டு இருக்கேன். ம். அவங்க வந்து அவங்களுக்கு தான் ஸ்டெப் கத்துக்கணும். அவங்க ம். வரலையா?" அப்படின்னா, ம். "அவங்க ஆடிருவாங்க. நீங்க ஆடுங்க ப்ரோ." அப்படிங்கிறாரு. ஐய்யய்யோ! ம். "அண்ணே நான் ஆடுவேண்ணே ஓரளவுக்கு. என்னண்ணே?" அப்படின்லாம் நான் சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தேன் அவர. ம். ப்ரோ நீங்க கத்துக்கோங்க ப்ரோ. நீங்க ஆடுங்க ப்ரோ. அவங்களுக்கு தேவையில்ல ப்ரோ. நீங்க ஆடுங்க ப்ரோ. ம். அப்புறம் நம்மளுக்கு ஒரு காம்படிஷனா எடுத்துக்கணும். ஓகே. ஆ. இப்படி சொல்றாரு நம்ம ஆடி தீருவோம். நம்ம ஒரு டஃப் சரி. குடுப்போம். You ம். won the அப்படின்னு competition. அ நான் அப்படி ஒரு டஃப் குடுப்போம். நான் கத்துக்கிட்டு இருக்கேங்க. ஒரு 7 நாளு. போய் ஃபர்ஸ்ட் ஷாட் ம். எடுத்தோனே மாஸ்டர் வந்து நல்லா வைட்ல வச்சு 2 பேரும் ஆட வச்சுட்டாரு. அப்புறம்? சரி ஓகே. கரெக்ட்டா கத்துக்கணும். ஆடணும். டஃப் குடுக்கணும். நம்ம நம்ம இது ம். அவுட் சைனா விட்டுறக்கூடாது. அவ்வளோ ஈஸியான ஒரு இது இருக்கு. பட் வந்தாங்கங்க. நான் ஆடிட்டு இருந்தேன் மாஸ்டரோட. இவங்க அப்படியே நின்னு அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்து தலைய மட்டும் ஆடிட்டு இருந்தாங்க. ஓகே சார். ரெடி டேக் அப்படின்னாங்க. ஓகே. ம். அப்படியே பார்த்து டேக்கா? ம். அப்படின்னாங்க. போலாம், 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 போலாம் அப்படின்னு டைரக்டர் போயிட்டாரு. ம். 5, 4 அவங்க ஆடுறாங்க ஸ்டெப்பு. ம். வெறும் பார்த்தாங்க அவ்வளோதான். அப்படியா? பார்த்து ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. ம். நான் அப்படியே பார்க்குறேன். என்னடா நான் 1 வாரம் பிராக்டிஸ் பண்ணி தத்தகா புத்தகா தான் ஆடிட்டு இப் இருக்கேன். இவங்க பார்த்து இப்பதான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்டா டைரக்டர் நம்மள 1 வாரம் பிராக்டிஸ் அதான். அப்போ குடுத்தாங்கன்னு. ஓகே. 1 வாரம் அடுத்த வாரம் 10 நாள் கேட்போம்னு வேலைலாம் வந்துருச்சு எனக்கு. ம். The build-up and he danced so well. He ம். just rocked சரி completely. வாட்ஸ்அப் நம்பர் நீங்க வச்சிருக்கீங்களா? யார் ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் நம்பர் கேட்டது? ஆக்சுவலா இன்னைக்கு வரைக்கும் அவன் நம்பர் என்கிட்ட இல்ல. என் நம்பர் அவன்கிட்ட இல்ல. உண்மதான். சீரியஸ்லி? சீரியஸா இல்ல. ம். டெய்லி ஸ்பாட்ல ஃபர்ஸ்ட் பார்த்துக்குறோம். டைம் நான் கேள்விப்படுறேன் இந்த விஷயத்த. டெய்லி ஸ்பாட்ல பார்த்துக்குறோம். பட் இருந்தாலும் ஷூட் முடிஞ்ச பிறகு ஹலோ ஹவ் ஆர் யூ? நாகதுர்கா ஹேட் யூர் ஃபுட்? எதுக்குங்க ஹவ் ஆர் யூ? ஃபுல் டே என்னோட தான் இருக்கீங்க. ம். அதுக்கப்புறம் நான் எதுக்கு ஹவ் ஆர் யூ கேட்கணும்? போயிருப்பாங்கல்ல. ஊருக்கு போயிட்டு இல்ல வந்திருப்பாங்கல்ல. நாங்க கன்டினியூஸா 43 டேஸ் ஷூட் பண்ணோம். ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்பர் வாங்கிக்கலையா? வாங்கிக்கலங்க. தோணல. நீங்க சொன்னது இன்னைக்கு வாங்கிக்கிறேங்க. சரி நமக்கு லைஃப்ல ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்ல. சோ அந்த மாரி வந்து உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு பவேஷ் சினிமால? சினிமால வந்து என்னன்னா, இப்போ நெக்ஸ்ட் 5 டூ 10 இயர்ஸ் டவுன் தி லைன் ம். ஒரு பவிஷ் படம் வருது அப்படின்னா வந்து டெஃபினட்டா நம்ம தியேட்டர் போய் பார்க்கலாம். ம். ஒரு கன்டென்ட் இருக்கும். ஒரு ஓகே. ஒரு ஒரு நல்ல படமா இருக்கும். ம். ஆனா அந்த ம். நம்பிக்கை. நம்பிக்கை ஓகே. ஆடியன்ஸ்க்கு நான் எல்லா படமும் நல்ல படமா இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. சரி, சரி. நம்மளுக்கு தாண்டி ஒண்ணு இருக்கு. ம். ஸோ நான் மேக்ஸிமம் டெஃபினெட்லி ஐ வில் ட்ரை 200%. பட் ம். ஆடியன்ஸ்க்கு அந்த நம்பிக்கை எனக்கு வர வைக்கணும். ஓகே ஓகே. இவர் படம் போய் பார்க்கலாம் ம். அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கை. தனுஷ் படம் மாரி பவிஷ் படத்தையும் போய் பார்க்கணுங்கிற ஒரு நம்பிக்கை குடுக்கணும். அவ்வளோலாம் வேணாங்க. அது இப்ப தனுஷ் சார்னா ஃபேன்ஸ் இறங்குவாங்க நம்மளுக்கு அவ்வளோ கூட வேணாம். ஆடியன்ஸ் வந்து ஓகே ம். பையன் ஒண்ணு பண்ணுவாப்ல போய் பார்ப்போம் ஓகே, அப்படின்னு ஒரு ஓகே. அது எனக்கு ஒண்ணு புரியலப்பா. தனுஷும் ஃபங்க் வச்சிருக்காரு. நீங்களும் ஃபங்க் வச்சிருக்கீங்க. 2 பேரும் சேர்ந்து ஏதாவது வடசென்னை 2 நடிக்க போறீங்களோ? என்னன்னு தெரியல. இல்ல 2 பேரும் சேர்ந்து படங்கள் பண்ண போறீங்களோ? அப்படிலாம் இல்லங்க. இது ஆக்சுவலா வந்து ரொம்ப கோஇன்சிடென்டல். எனக்கு அவர பார்த்து ஃபங்க் இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா ம். ஸ்கூல்ல புடிச்சு புடிச்சு வெட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓகே. வர ரோலும் இப்ப இவன் வந்து இந்த ம். கேரக்டர் வந்து ஒரு ஐடிஎம் ஒரு 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 9 டூ 5 அவங்க எப்படி வச்சிருப்பாங்க? நல்லா ஷார்ட்டா தான் ம். வச்சிருப்பாங்க. ம். நீக்ல வந்து அவங்க ஷெஃப்னாலே முடி லாங்கா வச்சிருக்கோம். நெறைய ஷெஃப்ஸ் வச்சுக்க மாட்டாங்க. ஆ. ஷார்ட்டா கட் ஆமா. அது. எனக்கு ஃபங்க் விடணும்னு ரொம்ப நாள் ஆசை. ம். அது வந்து அட்டாக்கர்ன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அது மூலமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதே டைம்ல சார் வச்சிருக்கிறதுலாம் ரொம்ப பெரிய கோஇன்சிடென்ஸ். பட் ரொம்ப ஹாப்பி. ஃபங்க் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆக்சுவலி வச்சிருக்கேன். அட்டாக்கர் வந்து வாலிபால், பாஸ்கெட் பால், ஃபுட்பால் என்ன பிளேயர் அது? ஒரு வாலிபால் ஸ்போர்ட்ஸ் டிராமா அது. அது அவுட் அண்ட் அவுட் ஒரு வாலிபால் ஸ்போர்ட்ஸ் டிராமா. ஓ! எஸ். சூப்பர், சூப்பர். ஆமா. ஒரு படமும் வந்து அமையறது வந்து ரொம்ப ஒரு லக்கியான விஷயம் தான். ஆனா உங்களுக்கு வந்து 3 படமும் சூப்பரா அமைஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன்ல. வேற வேற ஜானர் ஆஃப் ம். அந்த மாதிரி. ஆமா. ஸோ வந்து இது ஒரு பிராக்டிஸ்ன்னு ஒண்ணு இருக்கணும்ல. ஒரு படத்துக்கு முன்னாடி ஒரு ஹோம் ப்ரிப்பரேஷனோ, ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணுவோம்ல. ஸோ நீங்க டெய்லி என்ன பண்ணிட்டு போறீங்க ஷூட் ஸோ போறதுக்கு அது முன்னாடி? ஒவ்வொரு படத்துக்கும் நீங்க சொன்ன மாதிரி மாறும். இந்த படத்துக்கு வந்து எனக்கு டைரக்டர் சொல்லி எனக்கு ஒரு 3 மந்த்ஸ் டைம் இருந்தது. ஓ! டைரக்டர் வந்து கொஞ்சம் பல்கா சொன்னார். நான் கொஞ்சம் ஒல்லியா இருந்தேன். ம். எவ்வளோ வெயிட்லேருந்து எவ்வளோ வெயிட் போட்டீங்க? வெயிட் நான் 72 ஐ திங்க் த நீட் டைம்ல ஒரு 73, 74. ம். இந்த படத்துக்கு ஒரு 78 கிட்ட வந்தேன். ஓ! 78, 79 ஆல்மோஸ்ட் ஓகே. வந்துட்டேன். ம். பிகாஸ் டைரக்டர் வந்து ரொம்ப ஏன்னா அந்த நெறைய பேர் அந்த பாயிண்ட் என்ன சொன்னாங்க. நீட்ல சின்ன வயசுல இருக்கீங்க எதுக்கு? அந்த அந்த பாயிண்ட் சொன்னாங்க. ம். ஸோ அது ஐ வாஸ் கான்ஷியஸ் ஓகே. டைரக்டர் ஆல்சோ வெரி கான்ஷியஸ் அந்த ஓகே. விமர்சனம் வந்ததால, ம். டைரக்டர் வந்து அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அ நான் கேட்டேன் டைரக்டர் நான் பண்ணிருவேனா அந்த ஸ்கிரிப்ட்ட? ஏன்னா ஃபுல்லா ம். ஹீரோ தாங்குறாரு. ஹீரோ தான் பேசிக்கிட்டே இருக்காரு. என்னால பண்ண முடியும் நம்புறேன் ப்ரோ. நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க ப்ரோ. எனக்கு நீங்க கொஞ்சம் இது நான் கொஞ்சம் பல்க் ஆனேன் இந்த கேரக்டருக்காக. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. எங்க அண்ணா தான். என் அண்ணா ம். மாதிரி அவரு.
அவர் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி. ஓ! ஸோ அவருக்கும் இந்த மாரி கடன்லாம் நான் கேட்டேன் அவர்கிட்ட. ஒரு ம். நாள் அவர் என்கிட்ட பொலம்புனாரு. இந்த ம். மாரிலாம் இருக்கு. ஸோ நான் அவரோட நெறைய ஹேங் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த டைம்ல நான் ஹேங் அவுட் பண்ணி அவரோட பாடி லாங்குவேஜ், ம். அவர் ம். என்ன பண்றாரு? அவர் எப்படி பேசுறாரு? ஏன்னா நீட்ல பார்த்தீங்கன்னா துரு துருன்னு அது இருக்கும். இந்த இதுல அது ம். இருக்காது. ஏன்னா இப்போ 9 to 5 ஜாப் உட்காந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்க நெறைய நிப்பாங்க. ம். இவன் இஸ் நாட் ஐடி எம்ப்ளாயி. ஸோ இவன் வந்து நான் சொன்னேன் எப்படி இருப்பாங்க? நெறைய நடப்பாங்க. அப்போ ம். சேர் போட்டா ம். உட்காந்துருவான். இந்த மாரி ஒரு குட்டி, குட்டி இதெல்லாம் வந்து நான் நெறைய ஹோம் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது. பிகாஸ் ஓகே. என் வயசுக்கும் இந்த கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்ல. நான் என் ஏஜ் ம்ஹ்ம். வேற. இந்த கேரக்டர் ஒரு 24, 25 கடனும் நமக்கு. அப்ப எப்படி ஒருத்தன் இருப்பான்? அந்த ஓகே. கடன் கால் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸோட இருந்திருக்கணும். அத எப்படி நம்ம கேரி பண்ணணும்னு அது நான் நெறைய வொர்க் பண்ணேன். பட் இப்ப ம். பார்த்தீங்கன்னா அடுத்த படம் அட்டாக்கர். ம். அதுல திரும்பி நான் வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பையனா பண்றேன். ம். ஒரு 11th, 12th ஸ்டாண்டர்ட் அப்போ பையனா வெயிட் பண்றேன். கொஞ்சம் ரெடியூஸ் அப்போ பண்ணணும். அந்த படத்துக்கு ஃபுல்லா இப்படிதான் இதான் என் ஒரிஜினல் இப்படிதான் ஓ! இருப்பேன். அந்த ஓகே. படத்துக்காக ஃபுல்லா வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டு, அந்த ம். படத்துல எனக்கு என்ன பெரிய ப்ளஸ்னா, நான் டெய்லி வாலிபால் பிராக்டிஸ் போம்போது, அந்த ஊரோட பசங்களே நான் வாலிபால் ஆடினேன். ஓகே. ஸோ அந்த ஊர் பசங்களோட நான் பழக ம். நெறைய இப்ப நான் 5 நாள் ஷூட்டிங் போது கேமரா ஓட்டி பண்றேன்லாம், எனக்கே சர்ப்ரைசிங்கா இருக்கு. இது நம்மளுக்கு எப்படி எங்கிருந்தோ நம்ம சப்கான்ஷியஸ் பிரெயின் புடிச்சிருச்சு அது 2மே. ஓகே. ஸோ அந்த மாரி ஒரு படத்துக்கு அது மாறும். நானும் கிட்டத்தட்ட தனுஷ்க்கு சில படங்கள் பேசியிருக்கேன். அதுல வந்து வடசென்னையில வந்து எதிர்கால அரசியலே அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லியிருப்பேன். ஆ. பார்த்தா முந்தான திடீர்னு கொடியெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்க மாமா அரசியலுக்கு வரதுக்கான அறிகுறிகள் மாறி எங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலா எனக்கும் பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. இது என்னடா இது கொடி அதான் நான் பார்க்குறேன். ஏதாச்சும் நம்மளுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கும்ல. ம். நம்ம எதுவுமே இல்ல. அப்புறம் நான் போய் படிக்கிறேன். எல்லா இன்ஃப்ளூயன்சரும் எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, "என்னது தனுஷ் சார் கட்சி ஆரம்பிச்சுட்டாரா?" ம். அப்படின்ட்டு, "இல்ல ஆரம்பிக்கல" அப்படிங்கிறாங்க. "ஏன்டா அப்ப வீடியோ இப்படி ஆரம்பிக்கிறீங்க? பக்குன்னு ம். வாங்க" அப்படின்னு. அது ஆக்சுவலா என்னன்னா, அவங்க ஃபேன்ஸ்க்காக ஒரு கொடி அந்த அவங்க ஃபேன்ஸ் அசோசியேஷன்க்காக ஒரு கொடி ரொம்ப நாளா இது பண்ணிட்டாங்க. ஒரு கொடி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபேன்ஸ் ஓகே. அசோசியேஷன்க்காக. ஓகே. அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. வேற எதுவும் இல்ல. சரி உங்களோட ஃபேன்ஸ் அசோசியேஷன்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சா? 4 பேர் இருக்காங்க. அஹ அது நான் கிடையாது. யார் நான் யாரு? சொல்லிக்கிறேன். எல்லா இன்டர்வியூலயும் நான் சொல்லுவேன். ம். அது நான் கிடையாது. பவிஷ் யூனிவர்ஸ், ம். பவிஷிஃபைட் அப்படின்னு ஒரு அக்கவுண்ட் அந்த இந்த மாரி ஒரு 2, 3 அக்கவுண்ட் இருக்கு. சரி. அது நான் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அது நீதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆ. நான் சத்தியமா சொல்றேன் அது நான் கிடையாது. அது வேற யாரோ. நானே டிஎம் பண்ணி கேட்டேன். நீங்க அ. யாரு? அ. சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதான் அவங்க ரொம்ப ஷையா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பட் அது நான் கிடையாதுங்க. நீங்க இல்ல. ஆமா. ம். யாருப்பா அந்த 4 பேரு? அதுதாங்க தெரியல. நான் வந்து கேட்டேனே இந்த சரி வீடியோ ரசிகர் மன்றத்த ஃபியூச்சர்ல ஆரம்பிக்கிற மாரி எதுவும் ஐடியா இருக்கா? அதெல்லாம் இல்லங்க. நீங்க வேற. இப்ப இப்ப எல்லா ஐடியாவும் எல்லோல தான் இருக்கு. இந்த படம் அடிச்சிடணும் அதெல்லாம் இருக்கு நம்மளுக்கு. கன்ஃபார்மா நீங்க ஜெயிச்சுருவீங்க. அது வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கணும். ஸோ வீட்ல வந்து தாத்தா, உங்களோட அங்கிள் எல்லாருமே நடிக்கிறதுக்கு இருக்கும்போது, ஸோ அந்த வீடு எவ்வளோ ஒரு ஹேப்பியா இருக்கும். எல்லாம் பிஸியா இருக்கும்போது, ஸோ வீட்ல எல்லாரும் எப்படி மீட் பண்ணிக்குவீங்க? சொல்லுங்க. சோ நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நாங்க வீட்ல சினிமா பத்தி பேசவே மாட்டோம். ம், ம், ஒரு ஒரு சினிமா செட்டிங்குள்ள வந்தா மட்டும் தான் ம், நாங்க சினிமா பத்தி பேசுவோம். அதாவது இப்போ ம், தியேட்டர்ல படம் பார்த்துட்டு, ம். ஓகே அந்த படத்த பத்தி ஒரு 10 நிமிஷம் பட் ஆனா வீட்டுன்னு வந்துட்டா நாங்க இல்ல. யாரும் எங்க பேச ஃபேமிலி பத்தி எங்க ஃபேமிலிக்குள்ள நடக்கிற டிராமா, கீமா அந்த மட்டும் தான் பேசிப்போம் நாங்க. வேற ஐ மீன் டிராமா குட் கூட நல்ல விஷயங்கள் ஓகே. அதெல்லாம் பேசுவோமே தவிர, ம், சினிமா பத்தி நாங்க பெருசா டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். அதே மாரி செல்வா சாரா இருக்கட்டும், தனுஷ் சாரா இருக்கட்டும், எங்க தாத்தாவா இருக்கட்டும், எங்க அம்மா, அப்பாவா இருக்கட்டும், எங்க ஃபேமிலில எல்லாருமே ம், வந்து வீட்டுக்கு வந்துட்டா ம், வீட்டுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். ஒர்க் போனா ஒர்க்ல ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். சோ ம், எங்க அம்மா, அப்பா 2 பேரும் டாக்டர். 2 பேரும் ஒரே கிளினிக் தான் போறாங்க. ஒரே வீட்ல தான் இருக்காங்க. ம். பட் ஆனா, இன்னைக்கு வரைக்கும் அவங்க வீட்ல அவங்க கேஸ் பத்தியோ, எது பத்தியும் பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஓ! அவங்க கிளினிக்ல மட்டும் தான் அப்படி பேசுவாங்க. சோ ம். அந்த அந்த ஐ திங்க் அது இருக்கிறதால ரொம்ப வி ஆர் ஆல் வெரி யுனைட்டட் அப்படின்னு நான் ஓகே. நம்புறேன். இப்போ லிங்கா யாத்ரா அடுத்து லிங்கா தான் நடிக்க வருவாருன்னு நெனைக்கிறேன். ஸோ அது நம்புறேன். அவர் எப்படி ப்ரிப்பரேஷன்ல இருக்காரு? உங்கள மாரி ஜிம்னாஸ்டிக், டான்ஸ், ஃபைட் எல்லாம் போயிட்டு இருக்காரா? இல்லங்க அப்படிலாம் எனக்கு அப்படிலாம் இல்லங்க. 2 பேரும் டச்ல இருப்பீங்கல்ல? க்ளோஸ் தானே? கண்டிப்பா எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே. ஆ. அது எப்படி இல்லாம இருக்கும்? எஸ். அவர் ஏதாவது அந்த மாரி ஆக்டிங் ஏதோ இந்த வருஷம் தான் நடிக்க வர மாரி கேள்விப்பட்டோம். அப்படிலாம் இல்லங்க. ஏ இல்லங்க நிஜமாலே இல்ல. நிஜமா இல்லையா? ஓகே, ஓகே. சரி சில பேர் வந்து பார்ட்டிலாம் கேட்பாங்கல்ல, படம் ரிலீஸ் ஆன பிறகு வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி பார்ட்டிலாம்? பார்ட்டியா? ம். கண்டிப்பாங்க. படம் ஹிட் அடிக்குங்க. நான் மேனிஃபெஸ்ட்ல இருக்கேன். ஸோ கண்டிப்பா அடிக்கும்னு நான் நம்புறேன். சரி. அடிச்சா நம்ம எல்லாருக்கும் பார்ட்டி வைப்போம். பார்ட்டி ஃபன் பண்றீங்க. ஆ நாகதுர்கா வாட் இஸ் யுவர் அப்டேட் இன் தமிழ்? Tamil, I mean, like, not into any other films. ம். First, I'm waiting eagerly for the Love Love release actually. And Telugu, I'm working for the other ஓ movies. தெலுங்கு. என்னென்ன ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ரைட் நவ்? I'm doing a film. It's a
name, I mean, like a movie name called Idupu Kagitam in ஓகே Telugu, ஓகே in Sukumar sir's ம் production. ம் I'm doing it, and there are next have to come an official நோ announcement. ப்ராப்ளம். இப்போ உங்களோட ஃபேவரட் ஹீரோ தான் இருக்காங்களா தமிழ்ல? Mm. யார் கூட நடிக்கணும் ஈகர்லி வெயிட் பண்ற ஹீரோஸ் யாரு உங்களுக்கு? My favorite hero is Surya sir. ம் He's my favorite. சூப்பர் சூப்பர். ஹீரோயின் யார் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்? ஃபேவரட் ஹீரோயின்? Heroine ம் Sneha ma'am. ஓ. Sneha ma'am is my favorite. அவிஷ் ஆக்டிங் பிடிக்குமா? Of course, he acts like so naturally. ஐஸ். என்கிட்ட கேட்கல எனக்கு ஃபேவரட் ஹீரோயின் ஏய், உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் யாரு? என் ஃபேவரட் ஹீரோனா ஆ ஏங்க ஊருக்கே தெரியுமேங்க யாரு? சமந்தாங்க எல்லா இன்டர்வியூலையும் சொல்லுங்க சமந்தா. சமந்தா மேம் தான் அதனால இப்போ எங்கள் தங்கம்மா ஆமா தங்கம். மாயண்டி பங்கரம் மைண்டி பங்காரம். பங்காரம் அது நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனேன் அந்த படத்துக்கு நான் அவ்வளவு பெரிய fan. Oh my சமந்தா ஃபேன் ஓ சமந்தாக்கு வேற பேபி பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்புறம் நடிப்பாங்களா இல்லையான்னு வேற தெரியும். ரொம்ப லைட்டா பக்கு பக்குன்னு இருக்கு ஆனா, கண்டிப்பா வருவாங்க நம்புறேன் வருவாங்க. சோ மைண்டி பங்காரம் ஃபர்ஸ்ட் ஷோ எந்த ஊர்ல பாத்தீங்க? இங்க நான் சென்னையில தான் சென்னையில தான் பாத்தீங்களா? சூப்பரா ஃபைட்லாம் பண்ணியிருந்தாங்கல்ல? செம்மையா பண்ணிருந்தாங்க இன்டர்வல் பிளாக்லாம் சூப்பரா பண்ணிருந்தாங்க செம்ம. ஓகே அவங்களோட ஃபேவரட் படம் என்ன? அவங்கள ம் சமந்தா அவங்கள பார்த்து ஃபேன் ஆன படம் வந்து நானில தான் ம். நானில அவங்க ரொம்ப கியூட்டா பண்ணிருப்பாங்க அது What was it? நானி நானி ஈகா Ega. Okay. சோ நானி படத்துல வந்து ராஜ்மௌலி எனக்கு ஃபிலிம். என்ன தேர்ட் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன் ம் அப்பவே லவ் பண்ண செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்க பாருங்க. Oh. அப்பையில இருந்தே ஓ சமந்தா தான். ஓகே. ஸோ இந்த ஃபேமிலி எல்லாரும் வந்து கரெக்டாக எக்ஸாக்ட்லி வெயிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். தேர்ஸ்டே நைட் வரைக்கும் நினைக்கிறேன் இல்லையா படம் பார்க்கறதுக்கு. எப்படி என்ன பிளான் வச்சிருக்கீங்க ஷோக்கு? இல்லைங்க என்ன இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பா பார்ப்போம் அது ரொம்ப சென்டிமெண்ட் அது எல்லாருக்குமே ஆமா. சென்டிமெண்ட் அதான் ஃபர்ஸ்ட் ஷோ ம் பார்ப்போம் அதுக்கப்புறம் இப்போ தியேட்டர் விசிட்ஸ் எல்லாம் போய் ம் எல்லாரும் எப்படி ரிசீவ் பண்றாங்கன்னு பார்க்கணும் ஓகே. என்ன தனுஷ் சார் எப்போ படம் பார்க்க போறாரு? அவர் இப்போ பிஸியா இருக்காரு ஸோ ஓகே டெஃபினெட்லி முடிச்சுட்டு பார்ப்பாரு ஓகே. நீங்க என்ன வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும் ஜூலை 10th ம் படம் ரிலீஸ் ஆகுது ம் எல்லாரும் வந்து பாருங்க படத்தை சப்போர்ட் பண்ணுங்க மக்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கு ரொம்பவே தேவை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஃப்ரெஷ் டீம் யங் டீம் டெஃபினட்டா வந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்க டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் எக்ஸாமுக்கு ரொம்ப பயந்தீங்களா இல்லை ஜூலை 10th ரொம்ப பயந்தீங்களா? எக்ஸாமுக்கு வாழ்க்கையில பயந்ததே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு படிப்பு சுத்தமா வராது ம் அதனால எக்ஸாமுக்கு பயந்ததே கிடையாது ஓகே. ஜூலை 10th லைட்டா அல்லு விடுது லைட்டா இல்ல அல்ல எடுக்குது. அல்லு வேற மாதிரி விடுது ஆமா ஓகே. தனுஷ் சார் படங்கள் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேவரட்? ஐயோ நிறைய இருக்குங்க பட் ஆனா ஃபேவரட் நம்மளுக்கு வட சென்னை தான் சென்னை ஆ ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ரொம்ப ஐ மீன் எனக்கு பர்சனலா ம் ம் அந்த பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும் அந்த படத்துல ஆக்சுவலா ஸோ சூப்பர். வட சென்னை தான் ஸோ தேங்க்யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நீங்கள் நிறைய நல்ல நல்ல படங்களா பண்ணணும். குட் லக். நம்ம பார்ப்போம் ஷோவில் அன்னைக்கு. தேங்க்யூங்க Thank ஓகே. you.